Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்டேஷ்னரி கிட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் ஒரு யூனிகார்ன் தீமில் இருக்கிற செட்டு. ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர்லேயுமே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கிட் ரிவ்யூஸ்லாம் வந்து முன்னாடி போடுவோம், இப்போ போடுறதே இல்லை ரீசன்ட் டைமாக. ஸோ இந்த மாதிரி கிட்டெல்லாம் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கிறது. அது ஒன்றும் ஓப்பனே பண்ணாதது கூட நிறைய இருக்குது. நான் அதையும் அப்பப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்னென்ன செட்டெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிறது இந்த 6 கலர்ஸில் இருக்கிற ஸ்கெச்சஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் மொத்தமே 6 கலர்ஸ் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸ்கெட்ச் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்கெட்சு ஒன்றுத்துலேயுமே அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக யூனிகார்ன் தீமில் அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு யூனிகார்ன் நோட் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிங்க் தீமில் அங்கங்கே யூனிகார்ன் ஃபோட்டோஸ் வச்சு ஃபுல் பிளைன் நோட்டு தான் அது. ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக ஏதாவது அதில் ட்ரா பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து அதுவும் 6 பீசஸ் தான். பென்சில், இது வந்து கலர் பென்சில் இல்லை, நார்மல் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நார்மல் பென்சில் செட் இருக்குல்ல, அதுதான். ஒன்று யூனிகார்ன் தீமில் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் கிட்ஸுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஒரே கலரில் இந்த செட் ஃபுல்லாகவே இருக்கிறது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு, இந்த கலரிங் ட்ராயிங்லாம் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரே தீமில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது வந்து பிடிக்கும். அதே மாதிரி யூனிகார்ன் தீமில் இருக்கிறது வந்து யூனிகார்ன் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபேவரட்டாக இருக்கும் இந்த செட். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து க்ரையான்ஸ் வந்துட்டு 12 பீசஸ் இருந்துச்சு. 12 கலர்ஸ் க்ரையான் செட் ஒன்று. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அடுத்தது வந்து பென்சில் ஸ்கெட்ச் இருந்துச்சு. இதுவுமே 12 பீஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பென்சில் ஸ்கெட்ச் மட்டும் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. எடுத்து பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஃபுல் யூனிகார்ன் தீம் செட்டு நான் ஓப்பன் பண்ணுறது. வேறு என்ன மாதிரி செட்டெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸ்டேஷ்னரி கிட்டிலேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச இது தீமு வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லுங்கள். ஓகேவா? நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, ஸோ கிராஃப்ட் திங்ஸ் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், நிறைய இல்லை. ஸோ நிறைய வந்துட்டு நியூ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் வாங்குறேன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். ஓகே இப்போ பாருங்கள், இதுவும் பார்த்தாச்சு. அழகாக ஒரே மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கேல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்க் கலரில் அழகாக இருந்தது. சின்ன ஸ்கேல் தான், லாங் சைஸ் இல்லை, சின்னதாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு எரேசர், நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது அந்த எரேசர். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்னரும் நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக. அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பென்சில் பாக்ஸு. இந்த பாக்ஸும் ஃபுல்லாக அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது வந்து எப்படின்னா அந்த இரும்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி, பிளாஸ்டிக் கிடையாது இது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பென்சில் ஸ்கேல் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வச்சுக்கலாம். இது ஃபுல் செட்டும் தான் இந்த இதில் இருக்குது. இந்த செட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்குற அந்த நோட் புக்கில் ஏதாவது ஒன்று வரைகிறத விட நம்ம யூனிகார்னே வரையலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இங்கே சுற்றி இந்த கிட்டு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு வந்து யூனிகார்னாக தானே இருக்குது. சரி, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜே எடுத்து வரையலான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் இருக்கிறதையே நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அதையே வரைஞ்சிட்டு இதில் இருக்கிற பென்ஸு கலர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அந்த பாக்ஸில் இருந்த ஒரு யூனிகார்ன் தான் வரைஞ்சி ட்ரை பண்ணேன். அது மட்டும் வரைஞ்சோடனே கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தனால சரி சைடில் ஒரு ரெயின்போ மாதிரி வரைஞ்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணி வரைஞ்சிட்டு அப்புறம் கீழே வந்து யூனிகார்ன் லெவல்னு சொல்லி எழுதி. இப்போ ட்ராயிங் முடிச்சுட்டு பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மேலே அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். நல்லா டார்க்காக இருந்துச்சு, எழுதுறதுக்கும் ஸ்மூத்தாக இருந்தது ஸ்கெட்சு. அடுத்தது வந்து க்ரையான்ஸு, அப்புறம் பென்சில் ஸ்கெட்சஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கலர் பண்ணி விட்டேன். எல்லாமே நல்லா இருந்தது கலர் பண்ணுறதுக்கு. ஸ்கெட்சில் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் பண்ணலை. மற்றபடி இந்த 2 கலர்ஸையும் வச்சே நான் வந்து இந்த யூனிகார்ன் ஃபுல்லாகவே கலர் பண்ணி விட்டுட்டேன். நல்லா இருந்தது கலருமே. பட் கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டார்க்காக பண்ணாத மாதிரி இருந்துச்சு இந்த பென்சில் ஸ்கெட்ச் மட்டும். ஓகே அவ்வளோதான். இந்த கிட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.